ஆடை நீக்கி சந்தோஷத்தால் மூடினார். எத்தனையோ தடவை அதை செஞ்சிருக்கார். எத்தனையோ தடவை நமக்கு இருக்கிற சாக்கு ஆடைகளை மாற்றி சந்தோஷம் தந்திருக்கார். அதனால இப்ப இருக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் அவர் முடிவு கட்டுவார், சந்தோஷம் தருவார், திரும்ப அவரை துதிக்கும்படி சாட்சி சொல்லும்படி நிறுத்துவார். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். எஃப் மைனர் போட்டிருக்கு, இ மைனர் அல்லது 4/4 100 4/400 இ மைனர். நித்திய நிச்சயமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். அழகான ஒரு துதி பாட்டு. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, சகலமும் படைத்தவரே, காண்பவர் நீர்தானே, மீட்பர் நீர்தானே, மேய்ப்பர் நீர்தானே. நீங்கள் தானே இது எல்லாமே. அதனால நான் உங்களை தேடுறதுனால, தினம் தேடும் தேடலா எனக்கு நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்றி சொல்லும்படி இந்த நாளில் வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் உடைய நாமத்தை பேசும்படி, உடைய நாமத்தை துதிக்கும்படி, உமக்கு ஊழியம் செய்யும்படி நிறுத்துவீராக. எங்களுடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக. அதுதான் எங்களுடைய ஜெபம்பா. இந்த இரவு ஜெபத்தில் எங்களுடைய ஜெபமே எங்களுடைய பிள்ளைகளுக்கானது. எங்களுடைய வாலிப பிள்ளைகள், எங்களுடைய சின்ன பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கென்று வாழணும்ப்பா. எங்களை விட அதிகமாக உம்மை நேசிக்கணும்ப்பா, உம்மை கண்டுகொள்ளணும்ப்பா, உம்மை அனுபவிக்கணும், உம்மை பற்றி பேசணும். உம்முடைய வசனங்களால் நிறைஞ்ச வாழ்க்கை, ஜெபத்தால் நிறைஞ்ச வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகணும். சந்தோஷமாக கைத்தட்டி நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா.
சேர்மன் அந்த ஒரு செல் போதுமா சேர்மன்? ஒரு செல்லு போதுமா, இன்னொரு செல் வேணுமா? இது ஓகே. கரெக்ட் டைம் என்னாச்சு இப்போ? 10:15 11:05 ஆயிட்டா? என்ன நான் 20 நிமிஷத்தில் முடிக்கணுமோ நினச்சிட்டேன். ஓகே, அப்படி இருந்தபடி கொஞ்சம் நேரம் கரெக்டாக 1.5 மணி நேரம் இருக்குது. 11:30க்கு முடிச்சிடலாம். டீ கொடுக்காதீங்க. அப்போதான் நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ. காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. பிரிந்திடாமலே அழைத்து கொண்டீ, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த ஜெபத்தை குறித்து உங்களோட நான் பேசி உடையில் சில பாடல்களும் பாடி இன்னைக்கு 11:30 மணி வரைக்கும் நாம் செய்ய போகிறோம். அப்போதும் இரவு முழுவதும் ஜெபித்த நபர்கள்
யார் அப்படின்னா சொல்லுங்களேன், யார் யாரெல்லாம் இரவு முழுதும் ஜெபித்தோம்? யாக்கோபு வெரி குட். இயேசு வெரி குட். தாவீது ராம் முழுவதும் என்னுடைய கண்ணீர்னால் படுக்கை ஈரமாக்கினேன். ரைட்டு, தாவீது. பகலெல்லாம் பாடுகிற, இரவெல்லாம் தியானிக்கிறேன். சாமுவேல் இரவு முழுவதும் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். வேற மோசே எலியா இரவும் பகலும் அவங்க 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மோசே எலியா. வேற இரவு முழுவதும் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களா? துதித்து பாடினாங்க. வேற இரவு முழுவதும் சபையார் ஜெபம் பண்ணாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் இரவு முழுவதும் என்ன செஞ்சாங்களா? ஜெபித்தாங்க. சொல்லிகிட்டே போகலாம். வேதாகமத்தில் இப்போ நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் இரவு முழுவதும் தூங்கவே முடியல, அழுதுகிட்டே இருந்தேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எத்தனையோ இரவுகள் நமக்கு அப்படி கடந்திருக்கு, அப்படி தானே? இப்போ சாமுவேலை இப்போ இரவு முழுவதும் ஜெபித்த சில நபர்கள் அவங்க வாழ்க்கையிலே செய்த மாற்றங்கள் அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். 16:1 வாசிக்கீங்களா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15 கடைசியிலே வருதோ? 1 சாமுவேல் 15 கடைசி வசனம். எந்த மட்டும் சவுலுக்காக எத்தனை வசனம்? 15:35. சவுல் மரணமுடைய நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் துக்கப்படுறாரு. இப்போ யாரும் துக்கப்படுறா? சவுல் துக்கப்படுறான். அவர் மனசு கஷ்டப்பட்டால் இவன் மனசு என்ன செய்யுது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஜெபிக்கிறவன் தேவனோடு இருதயம் ஒத்திருக்கிறவன். அல்லேலூயா. அப்போ சிநேகம் என்றால் என்ன? உண்மையான சிநேகம் என்றால் என்ன? நான் லவ் பண்ணுறேன், பிரேக்கப் அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வாசிங்களேன், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஸ்நேகம் என்றால் என்ன? நியாயாதிபதிகள் 17 தெளிலால் அழகாக சொல்கிறா. வாசிங்க. நியாயாதிபதிகள் 16 உன்னுடைய இருதயம் என்னோடு இராது இருக்க. 16-15 வாசிங்க. அப்பொழுது தெளிலாள் அவள் அவனை பார்த்து, உன்னுடைய இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று எப்படி சொல்லுகிறாய்? How can you say my heart is with you? இப்போ சிநேகம் என்றாலே, லவ் அப்படின்னாலே என்ன என்ன இருக்கணும்? அங்கே இருதயம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இருதயம் உன்னோடு இருக்க. ஏன் உன் இருதயம் என் கூட இல்லைப்பா சிம்சோனே, ஆனால் நீ சிநேகிக்கிறேன். உன் இருதயம் என்னோடு இராது இருக்க. அவன் உன் இருதயம் என்னோடு இராது இருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ண அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்குது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே. உன் ஹார்ட்டை திறக்காமல் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா ஏற்கனவே உபாகமத்தில் மோசே மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், உன் மடியிலே படுத்திருக்கிற ஒரு மனைவி முன்பாய் வாயை திறக்க எப்படி இரு? எச்சரிக்கையா இரு. மனைவிட்ட சொல்லலாம், தப்பு கிடையாது, ஒரே சரீரம். இங்கே தெளிலாளுக்கும் சிம்சோனுக்கும் சம்பந்தமே இல்லை. உன் இருதயம் என்னோடு இராது இருக்க நீ எப்படி சிநேகிக்கிறேன்?
அப்படின்னா பாருங்கள், அப்போ சாமுவேலுடைய இருதயம் யார் கூட இருக்கு? இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானா? துக்கித்து கொண்டு இருந்தான். நீங்கள் 2 ராஜாக்களில் நாகமான் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலிசா சொல்கிறான், நீ நாகமான் ரதத்துக்கு பின்பாக ஓடும் பொழுது என் இருதயம் முன்னோடு, எத்தனாவது? 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரமா நாகமான் எலிசா, அதில் உன்னுடைய இருதயம் என்னோட பேசவில்லையா? 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர அந்த நல்ல கவனி, ப்ராஃபட்லாம் எப்படி வந்திருக்காங்க கரெக்டாக சொல்கிறான். எலிசா அசிஸ்டன்ட் பாஸ்டரை பார்த்து சொல்கிறான், அப்பொழுது அவன் எலிசா இவனை கேயாசியை பார்த்து, ப்ராஃபஸின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறந்து திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறது இது காலம். தப்புன்னு சொல்லலை. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, திரளான வேலைக்காரர்கள் வேலை ஆட்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்கணும். அதுதான் என்னது? ஆமாம், ஆபிரகாம் ஈசாக் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபு வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய புருஷன் ஆனான். ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களால் 4 குடும்பம் நல்லா இருக்கணும். அதுதான் தெய்வ சித்தம். இங்கே பார்த்தீங்கன்னா என் மனம் உன்னுடனே செல்லவில்லையா? அப்போ எலிசாவினுடைய இருதயம் யாரோட போய்கிட்டே இருக்கு? கேயாசி கூட என்ன பண்ணிகிட்டு இருக்கு? நீங்கள் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் நிம்சியின் மகனாகிய எகு, அவனும் சொல்கிறான், யோனதாப்பே என் இருதயம் உன்னோட இருக்கிறது செம்மையாக இருக்கிறது போல் உன்னுடைய இருதயம் என்னோட செம்மையாய் இருக்கிறதா? ரதத்தை விட்டு இறங்கி எகு, யோனதாப்பு வா, அப்போ செம்மையாக இருக்கிறதுனா வா, என் கூட வா. அங்கே பார்த்தீங்கன்னா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன செய்யப்படுறாங்க? கொல்லப்படுறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, சாமுவேல் நீங்கள் மறுபடியும் இங்கே வந்துடுங்க 15:35 அழுதுகிட்டே இருக்கிறான் இரவு முழுவதும். இப்போ 16:1 கூட வாசிங்களே. 1 சாமுவேல் 15:16 நல்லா கவனிங்க, இவன் அழுதுகிட்டே இருக்கிறான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் how long wilt thou mourn for Saul, seeing I have rejected him from reigning over Israel? Fill thine horn with oil and go, I will send thee to Jesse the Bethlehemites, for I have provided me a king among his sons. நல்லா கவனிங்க, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஜெபிக்கிறவன் ஆல்டர்னேட்டிவாக வழியை கண்டுபிடிப்பான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ ஒரு சவுல் இருக்கான், அவன் இல்லையா டக்குன்னு தாவி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் மாற்று வழிகளை கண்டுபிடிப்பது ரொம்ப முக்கியம். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரலையா டக்குன்னு அடுத்த டெசிஷன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஜெபிக்கிறவன் தீர்மானம் எடுப்பதிலே கெட்டி. புரியுதா உங்களுக்கு? தேவனோட நீங்கள் கனெக்ட் ஆகும்போது டெசிஷன் மேக்கிங். வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்றால் என்ன? ஃபுல் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். வைஸ் டெசிஷன். சத்தமாக சொல்லுங்கள். ஞானமான முடிவுகள். முடிவுலாம் இப்படிங்கக்குள்ளே எடுக்கணும்.
யோசேப்பு வஸ்திரங்களை பிடிச்சி இழுக்கிறான், அதுக்குள்ளே முடிவு எடுக்கும். இப்போ ஜெபிக்கிறவன் இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தரே டோன்ட் வரி ஒரு ஆல்டர்னேட்டிவ். பெத்லகேமியான ஈசா என்ன செய்கிறான் இருக்கு, அவனுடைய ஈசாயினுடைய குமாரில் ஒருவன் நான் என்ன செஞ்சிட்டேன், அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் சொல்லுங்கள், 8 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ண, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், சரியான நபர்களை கண்டுபிடிக்கும் ஜெபம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், மாற்று வழியை கண்டுபிடிக்கும் ஜெபம், சரியான நபர்களை கண்டுபிடிக்கும் ஜெபம். 8 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் வந்துட்டாங்க. அவனுக்கு கரெக்டாக தெரியும், கர்த்தருக்கு ரொம்ப எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவன் சரியாய் வழி நடத்தும் தெய்வம். எலியாசார் பாருங்கள் கரெக்டாக. சரி, இப்போ மோசேனுடைய குமாரத்திகள் மேலே ரெபேக்கால் போல் 8 குமாரத்திகள் 7 குமாரத்திகள், மீதி எத்ரோவுக்கு 7 குமாரத்திகள் போல் இவன் பெண்ணு பார்க்க 7 குமாரத்திகள் அக்கா தங்கச்சி வந்தால் அதில் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சத்தமாக சொல்லுங்களேன். முடியும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆள் வந்தாலும் கண்டுபிடிக்கலாம், 7 பேர் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? வேதம் சொல்லுது 2 பேரில் ஒரு ஆள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு என்ன செய்து தான் விழுந்தது. 2 பேரில் ஒருத்தர். தேவரீர் இவர்கள் 2 பேர் தெரிந்து கொள்ளவனே எங்களுக்கு காட்டும். மத்தியாஸ் பேரில் என்ன விழுந்தது? சீட்டு விழுந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராமுழுவதும் ஜெபிக்கிறான். சவுல் கொன்று போடவனேன்னு பயப்படுறான். ஒருத்தனை தெரிந்து கொண்டேன், ஆண்ட சொல்ல பலி செலுத்த போகிற மாதிரி. இப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், ஞானமாய் காரியங்களை நடப்பிக்கிறவன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. செய்ய வேண்டிய வேலை, தேவனுடைய வேலை செய்து முடிக்கப்பட வேண்டும், ஞானமாய் முடிக்கப்பட வேண்டும். ராமுழுவதும் ஜெபம் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே ஒரு செலெக்ஷன். தேவன் இவனுக்கு மாட்டினுடைய முன்னங்காலை எடுத்து வைக்கிறான், அழகாக செலக்ட் பண்ணுறான். நீங்கள் வாசிங்களேன், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன்ட்ட சவுலும் அவனுடைய வேலைக்காரரும் போகிறாங்க. இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். சவுளுடைய வேலைக்காரன் தின்பண்டங்கள் 9:6 வாசிங்க. அதற்கு அவன், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஜெபிக்கிறவன், தனித்துவம் நிறைந்தவன். இந்த பட்டணத்தில் ஒரு ஆளாக இருக்கான், எல்லாரும் இருக்கான், ஆனால் ஒருத்தன் தான் மேன் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய மனுஷன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஜெபிக்கிறவன், தேவனோடு தனியாய் நேரம் செலவழிக்கிறவன், தனித்துவம் நிறைந்தவன். ஐயா, நீங்கள் எந்த அளவு தேவனோட தனியாக இருக்கீங்களோ அந்த அளவு தனித்தன்மை வெளியே வரும். எல்லாம் சொல்லுங்கள், தனித்தன்மை. லோன்லினஸ் வில் பிரிங் யூனிக்னஸ். எந்த அளவு தேவனோடு நீங்கள் தனியாக இருக்கீங்களோ அந்த அளவு உங்களுடைய தனித்துவம் வெளியே வரும். இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் பல பேர் இருக்காங்க. தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் அப்படிலாம் சொல்லலை, தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வேலைக்காரர்கள் நல்ல செய்திகளை கேட்டு சொல்லுகிறவர்களை பக்கத்திலே வைத்த கீஸ். கரங்களை வைத்துருவாள் இல்லையா? சொல்லுங்க. இங்கே குறி சொல்கிற பொம்பளை ஒருத்தி இருக்கா? அப்படி சொல்லலை. வேலைக்காரங்கன்னா மற்றவங்கள போட்டு கொடுக்கறது இல்லை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், நல்ல செய்திகளை கொடுக்கிறவர்களை பக்கத்தில் நம்ம வைக்கணும். ரொம்ப முக்கியம். அந்த தெருவில் அது நடக்கு, இந்த தெருவில் இது நடக்கு, அந்த சபையில் அது நடக்கு, இந்த சபை. இப்படிப்பட்டதை சவுல் என்ன செய்யவே இல்லை. அதே இவனுக்கு ஒரு நாள் கேடாக வந்து அமையும். இப்படி பக்கத்தில் நல்ல செய்தியில் வைத்திருந்த சவுல் தான் பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா
குறி சொல்லுகிற பொம்பளை எங்கே இருக்கா அப்படின்னு ஒரு வேலைக்காரன் கொண்டு அவனுக்கு காமிக்கிறான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ரைட் பர்சன் பக்கத்தில் இருந்தால் ரைட் டைரக்ஷன். புரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவரா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஜெபிக்கிறவன், தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறவன், மேன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாம் சொல்லுங்கள். செல்வாக்கு நிறைந்தவன். புரியுதா? சத்தமாக சொல்லுங்கள். செல்வாக்கு நிறைந்தவன். கர்த்தரோடு இருக்க அவனை பற்றி ஒரு கனம், மரியாதை. நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வேலைக்காரன் இப்போ போகும்போதே ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் உண்டாகுது. நீங்கள் முன்னால் அதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை, ஐயோ தேவனுடைய மனுஷன் இருக்கிறான்னு உடனே நம்ம அங்கே போவோம். அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் தப்பாமல். பாருங்கள் அந்த அக்யூரேட் ப்ராஃபஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்கள் தப்பாமல் நடக்கும். அப்போ உங்கள் வாயின் வார்த்தை எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சாமுவேலுடைய வாயின் வார்த்தை, அவன் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல். ஒரு நல்ல வேலைக்காரன். நாகமானுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான். தலைவா பெரிய காரியத்தை சொல்கிறான். பெரிய காரியத்தை சொன்னால் செய்ய மாட்டேறான். யோர்தானில் 7 தடவை மூழ்க தானே சொல்கிறார். சின்ன காரியம், இதுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன? பெருசாக சொல்லிட்டாரு. எமயமலையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வானா சொல்லிட்டார். இங்கே இருக்கிற வைகையில் ஒரு 7 தடவை என்ன செய் குழி. சில நல்ல வேலைக்காரர்கள், புத்தி உள்ள வேலைக்காரன் லச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு தன் சகோதரருடைய சுதந்திரத்தில் என்ன செய்வானா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பங்கடைவான். புத்தி உள்ள வேலைக்காரன், புத்தி இல்லாத வேலைக்காரன் கேயாஸ் பங்கடையலை, வங்கு அடைந்தான், குஷ்டம் அடைந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருக்கிற நம்ம தின்பண்டங்களையே செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போக தக்க காணிக்கை. நல்ல கவனிங்க. தேவ மனுஷனை பார்த்தா வெறுங்கையாக பார்க்கக்கூடாது. அவங்க அப்பா பழக்கியிருக்க கொடுக்கணுமே. இப்போ நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். சவுலை ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறான். வாசிங்க அடுத்தாப்புல எத்தனை வசனம்? இஸ்ரவேலுடைய அபேட்சை அவன் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே வாசிங்க அந்த வசனத்தை. சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே கர்த்தர் 15 வாசிங்க. 9:15. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே சாமுவேலின் காது கேட்க. Now the Lord had told Samuel in his ear a day before Saul came. நல்ல கவனிங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஒரு நாளைக்கு முன்னே யார் வரப்போறா? ஒரு நாளைக்கு முன்னே. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் தெளிவான நபர்களை சொதப்பாமல் செலக்ட் பண்ணுவார். எல்லாம் சத்தமாக. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சபைக்கும் ரைட் பர்சன். இங்கே செலெக்ஷனில் ஒரு சொதப்பலே இல்லை. ஜெபிக்காதவன் பாருங்க. யார்? யாக்கோபு. முதல்ல ஜெபிக்கலை. ஜெபிக்காததுனால வேதம் சொல்லுகிறது, காலையில் தான் தெரியுமா ராகேலுக்கு பதிலாக யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க? லேயார். அந்த நாட்களில் இரவில் கல்யாணம். இன்னொன்று யூதர்களுடைய பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னது? திராட்சை ரசம். வேதம் சொல்லுது, அவனுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும், உன் கண்கள் தாறுமாறானவைகளை பார்க்கும். யாக்கோபு இரவு முழுவதும் நல்ல திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு என்ன நடக்குன்னே தெரியாமல் காலையில் தான் மனைவியவே பார்க்குறான். இங்கே செலெக்ஷன் ஆஃப் பர்சன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ப்ரெசன்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறது. ரைட் பர்சன், ரைட் டைம், ரைட் பிளேஸ்.
ஒரு நாளைக்கு முன்னாலேயே சவுல் அழகாக செலக்ட் பண்ணுறான். கர்த்தர் சொல்லுகிறார், காது கேட்க. ரைட்டு, ஃபெயிலியர் ஆயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேராக இங்கே வாங்க. சாமுவேல், அதாவது ஜெபிக்கிறவனுடைய செலெக்ஷன், அவன் எப்படிலாம் சூஸ் பண்ணுறான், எப்படி ஒரு தேசத்துக்கான தலைவர்களை சூஸ் பண்ணி எப்படி அதை கொண்டு வரான். 1 சாமுவேல் 16 வாசிங்க. உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளோ பேர் தானா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? 7 பிள்ளைங்க வந்துட்டாங்க பாருங்க. எப்படி இந்த தேவன் வாக்கு வித் காடுங்கிறது நீங்கள் சாமுவேலுடைய ஜெப வாழ்க்கை. ஒருத்தன் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுறான்னா ஒரே நாளில் ஜெபம் பண்ண முடியாது. தேவனோட கனெக்ஷன் தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அழகா. அப்போ பாருங்கள், பெத்லெஹேம், அங்கே யார்? ஈசாய், ஜெஸ்ஸியினுடைய பிள்ளைங்கள். ரைட்டு, உனக்கு இவ்வளோ தானே? 7 பிள்ளைகளை கொண்டு நிப்பாட்டுறான். 7 பிள்ளைகள், உனக்கு இவ்வளோ தானே? வேறு பிள்ளைங்க இல்லையா? அப்படின்னா 7ம் செலக்ட் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிட்டான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தேவன் பார்ப்பது போல. ஐயா, உங்கள் பார்வை மாறும். தேவனோடு நீங்கள் நேரம் செலவழிக்க எல்லாம் சொல்லுங்கள், மனுஷன் பார்க்குற பிரகாரம் நான் பாரேன். புரியுதா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். சின்ன கண்ணோ பெரிய கண்ணோ, ஜப்பான் கண்ணோ சைனா கண்ணோ. ஜப்பான்காரங்க பார்த்துருக்கீங்களா? நானும் இப்போ நெட்லலாம் அப்பப்போ ஜப்பான்காரங்க சைனாக்காரங்க காமெடிலாம் பார்த்தா அவன் சிரிக்கிறத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பார்ப்பேன். அவன் சிரிக்கவே தெரியாது. அழும்போது பார்க்க இப்படி தான் அழுறாங்க. பிறகு அவங்க அம்மா தொடச்சி விடும்போது தான் இந்த கண்ணில் கண்ணீர் வருது போல். இந்த சின்ன சின்ன ரீல்ஸு இதிலெல்லாம் வயசான ஆட்களுக்கு முதல்ல நெக்லெக்ட் பண்ணுறான். பிறகு அந்த நாய் வந்து சிக்கனை எடுத்துக்கொண்டு வைக்கி உடனே அப்படிங்க உங்கள் அம்மா தொடச்சோன்னா உன் கண்ணில் கண்ணீர் வருது போல். அப்படி எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். சின்ன கண்ணோ பெரிய கண்ணோ, ஞான கண், தேவ கண். பாருங்கள், தேவன் பார்ப்பது போல் பார்த்து ஒருவனை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ பாருங்கள், தாவீது வரும்போது வாசிங்க அந்த வசனம். இல்லை, அந்த தாவீது வரும்போது எழுந்து சாமுவேல் இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ண. எத்தனை வசனம்? 12 வாசிங்க. ஆள் அனுப்பி, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், தேவ பிரசன்னத்திலே இருக்கிறவன், தேவ பிரசன்னத்தில் உள்ளவனை எல்லாம் சொல்லுங்க ஈர்த்து கொள்வான். எல்லாம் சத்தமாக, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. எல்லாம் சொல்லுங்க, இரும்பை இரும்பு கருக்கிடு, அயன் ஷார்பன்ஸ் அயன். இங்கே பாருங்கள், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன், எல்லாம் சத்தமாக, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன், தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தாவீதை ஈர்த்து கொள்வான். இயேசுவே சொன்னார், நான் உயர்ந்திருக்கும் பொழுது என்னிடமாய் உங்களை என்ன செய்வேன்? இழுத்து கொள்வேன். அப்போ தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது நாங்கள் உமக்கு உன் பின்னே ஓடி வருவோம். அப்போ சின்ன சின்ன ஹிண்ட்ஸை நான் சொல்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், பிரசன்னம், பிரசன்னத்தை கவர்ந்து கொள்ளும். அது லா ஆஃப் அட்ராக்ஷன். அதான் நீங்கள் எந்த அளவு தேவ பிரசன்னத்தில் இருந்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவு தேவ பிரசன்னத்தில் உள்ளவர்களை ஈர்த்து கொள்வீர்கள். வேதம் சொல்லுது, இப்போ 11 சீஷர்கள் அவரோட கம்யூனியன் இருக்கான். 11 சீஷர்களுக்கு அப்பத்தை கொடுக்காரு. ஒருத்தர் மாத்திரம் தேவ பிரசன்னத்தில் இல்லை. அவனுடைய இருதயம் எங்கே இருக்குன்னா பிரதான ஆசாரியர்களோடு இருக்கு. யார் அவன் பேர்? யார்? யூதாஸ். அவன் எழுந்து என்ன செய்தானா? பிரதான ஆசாரியரிடத்திலே போனான். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தேவ பிரசன்னத்தில் இருக்கிற சாமுவேல் தேவ பிரசன்னத்தில் காட்டுக்குள்ளே ஒருத்தன் கிடக்கிறான், அவனை ஈர்த்து கொள்ளுகிறான். இன்னொருகளை சொல்ல போனால், தேவ பிரசன்னத்தில் உள்ளவன் எங்கே இருந்தாலும், காட்டுக்குள்ளே கிடந்தாலும், இல்லை சொல்லுங்கள், நாட்டுக்கு ராஜா. சதமாக சொல்லுங்கள்.
இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அவனை சாமுவேல் கூட்டு வர சொல்லலை, யார் அவனை கூட்டு வர சொல்கிறார்? அதான் வேதம் சொல்லுது மத்தேயு 6:6 அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பதில் கொடுப்பார். நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து, and the Lord said, arise, anoint him, for this is he. இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இவன்தான், இவன்தான். பைபிளில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தாப்பில் அதிகமாக வர்ற பெயர் என்ன பெயர் தெரியுமா? தாவீது. 1300 தடவை இயேசுங்கிற பெயர் வருது. 950 தடவை யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, உங்கள் பேர்லாம் 250 300 தடவை தான் வருது. ஆனால் யாருடைய பெயர் அதிகமாக வருதுன்னா எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தரை உயர்த்தன தாவீது. அப்போ தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவனை தேவன் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நாட்டினுடைய எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஆளுகை, அதிகாரம். ஏன்னா இங்கே ஆளுகை அதிகாரம் ஒருத்தனுக்கு வருதுனாலே வேதம் சொல்லுது, வாசிங்களா, ரோமர் 5:17, ரோமர் 5:17 வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, for if by one man's offense death reigned by one, much more they which receive abundance of grace. எல்லாம் சொல்லுங்க, மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. The gift of righteousness shall reign in life by one Jesus Christ. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஜீவனை அடைந்து. அப்போது ஜெபத்தில் என்ன நடக்கு? பைபிள் வாசிக்கும்போது, ஜோம் பண்ணும்போது, இப்போ நீங்கள் உட்காந்து கேட்கும்போது ஒன்று நீங்கள் அடைகிறீங்க. என்ன அடைகிறீங்க தெரியுமா? ஜீவன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஜீவன். வேதம் சொல்லுது அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நீங்கள் 1 யோவான் 1 வாசிங்க பாருங்கள். ஜீவனை பற்றி பேசி பேசியே கடைசி வரைக்கும் அவனை கொல்லவே முடியல. எண்ணெய் சட்டியில் போட்டு அவனை கொல்ல முடியல, பட்டயத்தினால வெட்டினே சாகலை, தூக்கில் தொங்க போட்டாலும் சாகலை, கடைசி அவனை பத்மதீவில் கொண்டு போட்டான். ஜீவன் ஜீவன் பேசி 1 யோவான் 1 வாசிங்க, 1 2 வாசிங்க. நல்ல கவனிங்க. அந்த ஜீவன் என்ன செய்தது? வெளிப்பட்டது. எப்போ வெளிப்பட்டுச்சு அந்த ஜீவன்? நல்ல கவனிங்க. வேணுமா? நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டே இருக்காமல, ஷாக் அடிக்கி, டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கி உன் நெஞ்சு. இப்போ அந்த ஜீவன் இயேசு வெளிப்பட்டாரா? இவன் நெஞ்சில் தான் சாஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அந்த ஜீவன் எங்களுக்கு வெளிப்பட்டது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அடுத்தாவில் போட்டிருக்கு எங்களுக்கு வெளிப்பட்டது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஜீவன் வெளிப்பட்டது, எங்களுக்கு வெளிப்பட்டது. ஐயா நான் கேட்குறேன், உங்களுக்கு ஜீவன் தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டிருக்கா? இந்த ஜீவன் தான் ஆளுகையை கொண்டு வந்துச்சு. யாருக்கு? ஈசாயின் குமாரன் தாவீதுக்கு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ஐயா அந்த ஜீவன், எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. நான் அடுத்த வசனம் சொல்லுது, எங்கள் கைகளினால் தொட்டதும். எத்தனை வசனம் அது? 1 ஆதி முதல் இருந்ததும். நல்லா கவனிங்க.
ஆதி முதல் இருக்குது. ஆனால் நாங்கள் கேட்டோம் ஐயா, எங்கள் காதால் கேட்டோம், எங்கள் கண்ணால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை. இப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இயேசுவோடு நடக்க நடக்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், எங்களுடைய சரீரம் அழியவே அழியாது. ஏன் 2 லங்ஸு கெட்டு போச்சு தினகரன் பிரதருக்கு. ஆண்டவரே நான் சாக வேண்டியது. ஆனால் ஆண்டவர் அறையில் வந்து சொன்னால் நீ சாக மாட்டேன், புது லங்ஸ். 2009 வருடம் எங்கள் அம்மாவுக்கு 2 கிட்னியும் கெட்டு போச்சு. இங்கே உட்காந்து ஐ ஸ்பீக் லைஃப், இங்கே உட்காந்து நைட்டு முழுவதும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருந்த ஆண்டவரே எங்கள் அம்மாவுக்கு ஆயுசு நாட்களில் கூட ஒரு 7 வருஷம் இருக்கணும். சொன்னதே சொன்னால் இன்னும் ஒரு 20 வருஷம் சொல்லியிருந்தால் இருந்திருப்பாங்க. சரி, அவங்க பட்ட கஷ்டம் பாடுகளை பார்த்து, எப்பா பெரிய குடும்பத்தில் 23 பேர் குடும்பத்தில் மாட்டி சிக்கி சீரழிஞ்சதை பார்த்து ஒரு 7 வருஷம் இருக்கட்டும். கரெக்டாக 7 வருஷம் இருந்தாங்க. புது கிட்னியை கொடுத்துட்டார். எல்லாம் சாதமாக சொல்லுங்க, புது கிட்னி, புது லங்ஸ். இப்போ ஜீவனை 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 பேசி பேசி யோவானுக்கு எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், ஜீவனை பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு வியாதியும் ஒரு மனுஷனும் ஒரு கவர்மெண்ட்டும் கொல்லவே முடியாது. ஜீவவே போட்டாங்க. இந்த தீர்க்கதரிசியை கொல்லணும். யார? எலியாவை. நாளைக்கு இந்நேரத்தில் உன் தலை இருக்காது. ஜியோவே போட்டாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இப்போ அந்த ஏர்போர்ட்லலாம் ஒரு நோட்டீஸ், லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு இருக்குது. லுக் அவுட் நோட்டீஸ்ன்னு போட்டாச்சுன்னா பிளேன் ஏறி என்ன செய்ய முடியாது, வெளிநாடு போக முடியாது. மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ்ன்னு அங்கங்கே படம் ஒட்டியாச்சுன்னா அவனை யார் பிடிச்சி கொடுத்தாலும் இன்றைக்கி மாத்திரம் எலியா இருந்து ஏசபேல் இருந்தால் 10 கோடி ரூபா சன்மானம் இருக்கும். ஆனால் யார் ஆர்டர் போட்டாங்களோ அவளுடைய வேதம் சொல்லுது, அவளுடைய கால் மாத்திரம்தான், கால் பாகம் மாத்திரம்தான் கிடச்சிச்சான். ஏசபேலுடைய மேலேருந்து தள்ளுங்கள். சில பிரதானிகள் எட்டி பார்த்தாங்களாம், அவளை கீழே தள்ளுங்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களா, டவுன் டவுன் சொல்லுங்கள். லண்டன் பிரிட்ஜ் டவுன் டவுன். ஆனால் எலியா பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் எல்லாம் சொல்லுங்கள் அப்கம்மிங், எல்லாம் சொல்லுங்கள் அப் அப், எல்லாம் சொல்லுங்கள் அப்போ மேலே மேலே. இப்போ நல்ல கவனிங்க, எழுந்தவனை அபிஷேகம் பண்ண ஈசாயின் மகன். அந்த வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 16. எழுந்து அபிஷேகம் பண்ணு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பு, அங்கே பார்த்தீங்கன்னா தைல குப்பி, இங்கே பார்த்தீங்கன்னா தைல கொம்பு எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவனுடைய ஹிஸ்ட்ரி தெரியும். சகோதரர் எல்லாரும் அவன் அற்பமாக என்னாங்க. வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சாரா, தாவீதின் மேல். என்ன வசனத்தை மாற்று ஜாய், 16. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான, தேவன் இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவை கண்டுபிடித்தவன். பார்த்தீங்கன்னா ராம் முழுவதும் ஜெபத்தில் செலக்ட் பண்ணதான் யார் தெரியுமா? தாவீது. கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல்லுங்கள்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 வருடங்கள் இருக்குது. என் தாசனாகிய தாவீது நடந்தது போல் உத்தமமாக என் கற்பனையின்படி என்ன செய்யலை. பின்னால் வர்ற ராஜாக்கள் எல்லாருக்கும் யாரை ரோல் மாடலாக வைக்காரு தெரியுமா? கர்த்தர் யாரை வைக்கிறார்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். முக்கியமான தீர்மானங்கள் ஜெபத்தில் எடுக்கப்படுகிறது. இதே இதை தான் ஆண்டவராகிய இயேசு ராமுழுவதும் ஜெபம் பண்ணி 12 சீஷர்கள் என்ன செய்தாரா? சத்தமாக சொல்லுங்களேன்.
செலக்ட். அப்போ ஒரு கேள்வி, 12 சீஷர்களை செலக்ட் பண்ண, அதில் தானே யூதாஸ் இருந்தான். ஐயா, யூதாஸ் செய்த காரியம்தான் இன்றைக்கி நீங்களும் நானும் குற்றப்பண சாட்சி இல்லாமல் தைரியமாய் கிறிஸ்துவினிடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வேலை யார் செஞ்சான்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். முழுவதும் ஜெபித்த இயேசு சீஷர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் முழுவதும் ஜெபித்த இயேசு. அப்போ நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், தேவ பிரசன்னத்திலே தேவன் சரியான நபர்களை சரியான நேரத்தில் ஆண்டவர் காண்பிப்பார். அவர்கள் தான் உலகத்துக்கு ஆசீர்வாதமான தோமா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுரு, யோவான், யாக்கோபு. யோவான் பத்மதீவிலிருந்து நான் நினைக்கிறேன் எலியாவை தூக்குனது போல் யோவான் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார். எல்லாம் சத்தமாக ஜீவனை பேச 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 ஜீவனால் ஆட்கொள்ளப்படுகிறோம். புரியுதா? மரணம் அங்கே செயல்பட முடியாது. வயசாகிட்ட, ரிட்டையர்ட் ஆகிட்ட, டாக்டருடைய ரிப்போர்ட்டு 70% மேலே 3 பிளாக் இருக்குது. அது அல்ல. எல்லாம் சொல்லுங்கள் ஜீவன். எல்லாம் சொல்லுங்கள் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் என்ன ஆயிடுச்சு இப்போ? 10:45. ஓகே, கொஞ்சம் நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம். இப்போ நல்லா சத்தமாக சொல்லுங்கள். முழுவதும் ஜெபித்த கிங் மேக்கர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன், தேவனோடு ஐக்கியப்பட்டவன். சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஒரு கிங் மேக்கர். சவுளை விட பெரிய ஆள், ராஜாவை விட பெரிய ஆள் யாருன்னா அவன் கடைசி நியாயாதிபதி யார் தான்? எல்லாம் மேன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சொல்லுங்கள். அவனை அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். யார் மேலே? தாவீது மேலே. இப்போ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். முழுவதும் ஜெபித்த யாக்கோபு எடுக்கீங்களா? வாசிங்களேன். ஆதியாகமம் 32. ஏமா தண்ணி கொடு. திறந்து. ஆதியாகமம் 32. நல்லா கவனிங்க. ஒரு புருஷனானவன், இன்னொரு வகையில் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சண்டே ஈவினிங், பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு சந்தித்ததோ, ஆபிரகாம் சந்தித்ததோ, ஈசாக்கு சந்தித்ததோ, மோசே முகமுகமோ பேசினதோ யார் தெரியுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தேவன் அல்ல, இயேசு. இயேசு. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னா நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்களேன். யாத்ரா 32, 33 ரெண்டுமே எடுங்க. 33 எடுங்க. 33 பார்த்தீங்கன்னா மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினாராம். எத்தனை வசனம்? 33 எத்தனை வசனம்? 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, and the Lord spake unto Moses face to face, as a man speaketh unto his friend. And he turned again into the camp, but his servant Joshua the son of Nun, a young man, departed not out of the tabernacle. பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆச்சரிப்பு கூட்டத்தை பிரியாதனால் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக என்ன செய்தாராம்? பேசினார். இந்த இடத்துல போட்டிருக்கு கர்த்தர் முகமுகமாக பேசினார். அப்போ உன் பிதா பேசினாரா, இயேசு பேசினாரா, ஆவியானவர் பேசினார்னா நல்லா கவனிங்க. எங்கே 2 பேர் 3 பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2 பேர் 3 பேர் என்ன பொதுவாக புருஷன் பொண்டாட்டி அப்படிம்பாங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். பிதா, எல்லாம் சொல்லுங்கள். குமாரனும் ஆவியானவரும்
எங்கே இருக்கிறாரோ அங்கே பிதா இருப்பார். நீங்கள் அடுத்த அதிகாரம் 34 பார்த்தீங்கன்னா அதே பிதா சொல்கிறார், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. 33:20 அதே அதிகாரத்தில் பாருங்கள், 33:20 பாருங்கள். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடிய கான்ட்ரவர்ஷியலாக இருக்குல்ல. தேவனோட முகமுகமாக பேசினாரன் 33:11. 33:20 என்ன போட்டிருக்கு கிறிஸ்தவ பிரதர்? என்ன போட்டிருக்கு? ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு என்ன செய்யக்கூடாதான். அப்போ மோசே எதை பார்த்தான்? இயேசுவை தான் பார்த்துருக்கா. இயேசு தான். புரியுதா உங்களுக்கு? இயேசு தான். ஏன்னா என்னை கண்டவன் யாரை கண்டானா? பிதாவை கண்ட. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எபிரேயர் 1:3 போட்டு இவர் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வார்த்து வடிவமைக்கப்பட்டவர். அப்போ பிதாவை ஒருத்தன் பார்த்துட்டு அவன் உயிரோடு இருக்கவே முடியாது. நீங்கள் மனோவா நீங்கள் 13 பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 13:14 பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை கண்டோம் நான் சாகவே சாவோம். அதான் அந்த நாட்களில் உள்ள இது என்னென்னா, ஒருத்தன் கர்த்தரை பார்த்துட்டா செத்து போயிடுவான். அதே போல் யாக்கோபுட்டோட போராடுறது யாரும் ஒரு புருஷனானவர், எல்லாம் சொல்லுங்கள், தூதனானவர் சொல்லுங்கள். அப்போ இயேசுவை தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்காங்க. இயேசு பழைய ஏற்பாட்டில் அப்பப்போ இறங்கிட்டு ஏறிட்டுலாம் என்ன செஞ்சுருக்கார்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினவருமாகிய கிறிஸ்து. இப்போ பாருங்கள், தூதனானவர் அப்படிங்கும்போது நீங்கள் ஆதியாகமம் 32 பார்த்தீங்கன்னா, தூதனானவருடைய மேற்கொள்ளாதை கண்டு வாசிங்க அந்த வசனத்தை. 32 எத்தனை வசனம்? 26. பிந்தி யாக்கோபு தனித்திருந்தான், பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி மேற்கொள்ளாதை கண்டு. தொடைச்சந்தனை ஏன் தொடணும்? ஏற்கனவே சொன்ன தொடை சந்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உடன்படிக்கை. நீ எனக்கு உண்மையாக இருப்பாயானால் எலியாசாரை சொல்கிறான், ஆபிரகாம் என் தொடையின் கீழே கையை வை. அதே போல் தான் யாக்கோபு சொல்கிறான், என்னை இங்கே அடக்கம் பண்ணாதப்பா, கானானில் மக்பலா குகையில் போய் அடக்கம் பண்ணு, எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு தொடைக்கு கீழே கையை வைக்கிறான். ஆண்டவர் போராடும் போது யாக்கோபினுடைய தொடை சந்தை தொட்டார்னா என்ன அர்த்தம்? யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வகையில் சொல்ல போனால் ராம், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ராம் முழுவதும் ஜெபித்த யாக்கோபு காலையிலே சவால்களை சந்திக்கிறான். என்ன சவால்? ஏசாங்கிற சவால். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தில் இருந்து சிங்கத்தை போல தைரியம் அடைந்து சவால்களை சந்திக்க, சவால்களை மேற்கொள்ள ஒரு பலன் கிடைக்கும். கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல்லுங்கள். வேதம் சொல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பலனா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, புது பலன். கழுகை போல செட்டைகள் அடித்து ஓடினாலும் இளைப்படை, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருந்தால் என்ன செய்யல? கண்கள் காணலை, செவியால் இருதயத்தால் உணரல. அப்போ நல்ல கவனிங்க. இரவு முழுவதும் ஜெபித்த யாக்கோபு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களே, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் கொலை வெறிகளை ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு வகையில் சொல்லப்போனால், நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது வேதம் சொல்லுது, எல்லாம் சொல்லுங்கள், சிங்கம் ஆட்டுக்குட்டியோடு புல் மேயுமா. ஏசாங்கிறது கர்ச்சிக்கிற சிங்கம், யாக்கோபுங்கிறது ஆட்டுக்குட்டி. அதோட என்ன செஞ்சிச்சான்? என்ன செஞ்சு? புல் மேய்ந்தது. அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் இதோட முடித்துக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம வசதிக்காக தான். நீங்கள் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. 2-3 ஜெப குறிப்புகளை நான் சொல்லிடுறேன். விசேஷமாய் அந்த பொருளாதார விசுவாசிகளுடைய
பொருளாதார தடைகள். நீங்கள் எனக்கும் பல லட்சம் தேவை இருக்குது, விசுவாசிகளுக்கு எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். எல்லா பொருளாதார தடைகளை இரவிலே நாங்கள் உடைக்கிறோம். வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். எகிப்தின், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையாரின் வர்த்தக லாபம் எங்கள் ரிஜாய்ஸ் ஃபேமிலிக்கு தாண்டி வருவதாக. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராத என்றும் கட்டளையிடுகிறோம். பலவானை முந்தி கட்டுகிறோம், பலவானுடைய பொருளை கொள்ளையிடுகிறோம். பணமே வா, கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கரங்களை வைத்து சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இரண்டாவதாக, ஆத்துமாக்கள் சபைக்கு வருவார்களாக. மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்களும், உதிக்கிற ஒளியினத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கடற்கரை மணலத்தனையான ஜனம் எங்களிடம் வருவார்களாக. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. குருட்டாட்ட ஆவியே, சோதம் குமார ஆவியே, போ இயேசுவின் நாம. இந்த மதுரை பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, உண்டாவதாக. குடும்பத்தில் ரட்சிப்பின் ஊற்றுக்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாம் சொல்ல. மூன்றாவது குறிப்பாய், குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், பிள்ளைகள் பெற்றோர் உறவுகள் பலப்படுவதாக. குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகள் சீர்படுவதாக. ஏசா யாக்கோபு உறவுகள், யோசேப்பு யாக்கோபு உறவுகள், தாவீது அப்சலோமின் உறவுகள், எஸ்தர் மொர்தேகாயின் உறவுகள், ஈசாக் ரெபேக்காளின் உறவுகள் பலப்படுவதாக. குடும்ப உறவுகளை கெடுக்கிற பொல்லாத ஆவி விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரே, குடும்ப உறவுகள் பலப்படுவதற்காய் சோதரம் சோதரம் சோதரம். நான்காவதாய் ஜெபம். எல்லாம் சொல்லுங்க. சபையிலே சனிக்கிழமை மாலையில் நடக்கிற சுகமளிக்கும் கூட்டங்கள், செழிப்பின் கூட்டங்கள், அற்புத அடையாளங்கள், பொருளாதார செழிப்பு பிரத்யட்சமாய் சபை ஆராதனையிலே, சனிக்கிழமை ஆராதனையிலே, ஞாயிறு காலை மாலை ஆராதனையிலே அற்புத சுகம் வெளிப்படுவதாக. வியாதியஸ்தர்கள் விடுதலை பெறுவார்களாக. ஜனங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. பலவீனங்கள் சோர்வுகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னும் எல்லாம் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறார். போன அந்த வெளிநாட்டு முதலீடு எல்லாம் திரும்ப வருவதாக. எங்கள் இந்தியா ஆசீர்வதிக்கப்படுவதாக. முதலமைச்சர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிரதம மந்திரி, ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், மந்திரிகள், கவர்னர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்து ஜனங்களை நேசித்து ஆட்சி செய்வார்களாக. லஞ்ச லாவணியங்கள், அநியாயமான வருமானங்கள் விலகும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்கள் பணம் ஜனங்களுக்காய் செலவழிக்கப்படட்டும். இலவச மருத்துவ வசதி உண்டாகட்டும். இலவச தரமான கல்வி உண்டாகட்டும். எல்லா விபத்து ஆவிகள் விலகட்டும். ஊழியர்கள் வீழ்ச்சியிலே விழாதபடி காத்துக்கொள்ளுங்க. விசுவாசிகள் வியாதியிலே விழாதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால். பிதாவே, என் ஜபங்களை எல்லாம் கேட்டதுக்காய் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணும். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த யாவருக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். நான்
நாளை மாலை சனிக்கிழமை சாயங்காலம் ஹீலிங் சர்வீஸ் வழக்கம்